ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். அனைவரும் நலமாக இருக்கீங்களா? நானும் நலமாக இருக்கேன். பல்லு வலிக்கு நிறைய பேச முடியல. இன்றைக்கி சின்னதாக நான் ஆஸ்பத்திரி போயிருந்தேன் பார்த்தீங்களா, அதோட அப்டேட் கொடுக்கலான்னு வந்திருக்கேன். எனக்கு இந்த பல்லு வலி கொஞ்சம் காலமாகவே இருக்குது. அது அப்புறமா பார்த்துக்கலாம், அப்புறமா வாக்கம் விட்டு வச்சு ரொம்ப பாதிப்பாயிட்டு இன்றைக்கி ஃபைனலாக ஆஸ்பத்திரிக்கு போயாச்சு. போனவுடனே டாக்டர் சொல்ல, உங்கள் பல்லோட நிலமை ரொம்ப மோசமாக இருக்குது, நீங்கள் உடனே வந்து எக்ஸ்ரே எடுக்கணும், ஸ்கேன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டாங்க. இன்றைக்கி செலவு பயங்கரமாயிட்டு, அதனால் பாருங்கள், இது எக்ஸ்ரே எடுத்தாச்சு. அது பல்லோடது எக்ஸ்ரே. இது என் வாயை திறந்து இன்றைக்கி எக்ஸ்ரே எடுக்கும்போது நான் ரொம்ப பயந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க உடனே கம்மலை கழட்டுங்க, செயினை கழட்டுங்க, மூக்குத்தியை கழட்டுங்க, பொட்டெல்லாம் எடுங்கன்னு சொல்லிட்டாங்க. நான் ரொம்ப பயந்துட்டேன். அந்த நேரம் பையன் கூட இருந்தால் பையனை உள்ளே விடலை. ஃபைனலாக என்ன வலி இந்த ஒரு வாரமாக நான் பல்வலியில் பட்ட அவஸ்தை. ஒரு உயிர் போகும்போது ஒரு வலி வரும் திரும்புதுங்க, அந்த வலி நான் அனுபவித்தேன். மெடிக்கலேருந்து நான் எதுக்குமே ஆஸ்பத்திரி போக மாட்டேன், மாத்திரை வாங்கி போட மாட்டேன். என்ன உடம்புல என்னால் இந்த பல்லு வலி என்னால் தாங்க முடியல. போய் இன்றைக்கி பயங்கரமாக செலவு பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது வந்து நம்ம எக்ஸ்ரே எடுத்தது, பின்ன இதெல்லாம் ஸ்கேன் பண்ண விவரம், பின்ன மருந்து எழுதி கொடுத்தது, இதெல்லாம் கொடுத்துருக்காரு. அவங்க சொல்கிறாங்க, இந்த கடைசி பல் மேல் பல் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு 15-20 நான் பல் எடுத்தேன். அது பக்கத்தில் ஒரு பல் வந்து சதை வளர்ந்து போய் அந்த சதையிலேருந்து இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு, நான் வந்து என்னடா இப்படி ப்ளட்டு வருதுன்னு நாக்கால் நக்கி விரல் தொட்டற இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு, இப்போ இந்த மேல் பல் எடுக்குன்னு சொல்கிறாரு. இந்த பல்லுனால உங்களுக்கு கண்ணும் பாதிச்சுட்டு, இந்த ரைட்டு கண்ணும் எனக்கு வந்து கொஞ்ச நாளாக சரியாக தெரிய மாட்டேங்குது. இந்த பல்லுக்கு உடனே ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கள், இந்த பல்லை எடுத்துருங்க, இன்னும் கண்ணை பாதிக்கணும். லேஸில் நினச்சது இன்றைக்கி ரொம்ப பெரிய இதாகிட்டு, இன்றைக்கி ஃபைனலாக பையன் என்ன ஆனாலும் கூட்டு போய் செஞ்சு வாங்கியாச்சு. எல்லாம் பின்ன மருந்து மாத்திரை கொடுத்துருக்காரு. நாளைக்கு எனக்கு மத்தியானம் 2 மணிக்கு பல்லை கொடுக்குறக்கு கூப்பிட்ருக்காரு. இது வந்து இந்த மாத்திரைலாம் போட்டால் வலி போனால் தான் பல் எடுக்க சொன்னேன். உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு, வலி இருக்குது, நான் பல் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார். இது வந்து வலி குறையிறதுக்காக, இது வந்து ஏதோ இன்ஃபெக்ஷன் குறையிறதுக்காக. பின்ன இது எனக்கு ஜுரம் இருக்குது பார்த்தீங்க, அதுக்கு. பின்ன அவர் சொல்கிறார், கண்ணு பாதிச்சுட்டு உங்களுக்கு இந்த ரைட் கண்ணு, அதனால் இந்த மருந்தெல்லாம் சாப்பிட்டுட்டு நீங்கள் நாளைக்கு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் சரி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் ஷேர் பண்ண வந்துட்டேன். எனக்கு சின்ன பிள்ளையில பல்லு பிரச்சனை உண்டு. ஆனால் இப்போ ஒரு கண்ணு பாதிச்சுட்டுன்னு சொன்னார் பார்த்தீங்களா, அதுதான் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அவர் சொல்கிறார், நல்ல நேரத்தில் நீங்கள் சீக்கிரம் வந்துட்டீங்க, இந்த பல்லை நம்ம எடுத்துகிட்டு அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணால் கண் அவ்வளோ பாதிக்காது, கண்ணுக்கு போகிற நரம்பு வந்து இப்படி ஒரு அமுங்கி போயிட்டுன்னு சொல்கிறாரு. டாக்டர் சொல்ல, நீங்கள் நேரத்துக்கு சாப்பிட்றதில்ல, நேரத்துக்கு தூங்குறது இல்லை, நிறைய ஏதோ திங்கிங் பண்ணுறீங்க, உங்கள் மூளைக்கு போகிற நரம்பெல்லாம் வந்து பாதிப்பு அடைஞ்சிட்டு அப்படின்னு ரொம்ப பயமுறுத்திட்டாரு. எனக்கு கண்ணுன்னு சொன்ன உடனே எனக்கு கண்ணு இருந்தே இன்றைக்கி நான் பார்த்துக்கிறேன், கண்ணு இல்லைன்னா என்ன நிலமாவும் சொல்லி பயந்து என்ன ஆனாலும் சொல்லிட்டு இன்றைக்கி நல்ல ஒரு பெரிய செலவாயிட்டு